நடிகர் சிவகார்த்திகேயனோட நடிப்பில் அடுத்த படம் அமரன். அமரன் படத்தோட கம்ப்ளீட்டான ஷூட்டிங்கெல்லாம் எடுத்து முடிச்சு இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இருக்குது. இப்போது சிவகார்த்திகேயன் அவர்கள் அவருடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் மேஜர் முகுந்தனோட பிறந்தநாளை முன்னிட்டு அஃபிஷியலாகவே அமரன் படம் பயோபிக் ஆஃப் மேஜர் முகுந்தனு தெரிவிச்சிருக்காரு. மேஜர் முகுந்த் ஒரு ஆர்மி ஆஃபீஸர். சிவகார்த்திகேயன் அவர்கள் மேஜர் முகுந்த் கதாபாத்திரமாக அமரன் படத்தில் நடிச்சிருக்காரு. படம் செப்டம்பர் மாதம் ரிலீஸ்க்கு பிளான் போட்டிருக்காங்க. இப்போது அஃபிஷியலாக இந்த வாரம் ஓடிடியில் ரிலீஸ் ஆகியிருக்க படங்கள் பிரேமலு படம் மல்டி லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகியிருக்கு. ஜேபேபி படம் அமேசான் பிரைமில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டெவில் படம் அஃபிஷியலாக ஆஹா தமிழ் ஓடிடி தளத்தில் ஸ்ட்ரீமிங் ஆகுது. பிரேமலு படம் மல்டி லாங்குவேஜில் டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ் சினிமாவில் ஈரம், குற்றம், 23 போன்ற படங்களை இயக்கிய டைரக்டர் அறிவழகனோட இயக்கத்தில் அடுத்த படம் சப்தம். சப்தம் படத்தோட அஃபிஷியல் ட்ரீசர் வெளியிட்டிருக்காங்க. தமிழ் மியூசிக்கில் படம் அப்கமிங்காக தமிழ், தெலுங்கு, ஹிந்தி 3 லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. இப்போ இந்த படத்தோட அஃபிஷியல் ட்ரீசர் யூடியூப்பில் வெளியிட்டிருக்காங்க. படத்தில் ஆதி, லக்ஷ்மி மேனன், சிம்ரன், லைலா, ரெடின் கிங்ஸ்லாம் நடிச்சிருக்காங்க. தளபதி விஜயோட நடிப்பில் அடுத்த படம் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். ரீசெண்டாக இந்த படம் செப்டம்பர் 5 ரிலீஸ் பண்ணுறதா அஃபிஷியல் அப்டேட்ஸ் வெளியிட்டிருந்தாங்க. இப்போது ப்ரொடியூசர் சைட்லேருந்து அடுத்த அப்டேட்ஸ் அஃபிஷியலாக வெளியிடுறதுக்கு பிளான் போட்டுட்ருக்காங்க. டைரக்டர் வெங்கட் பிரபு இயக்கத்தில் யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கில் படம் செப்டம்பர் 5 ரிலீஸ் ஆகுது. இப்போ இந்த படத்தோட அடுத்த அப்டேட்ஸ் ஏப்ரல் 14 நாளைக்கு இந்த படத்தோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் சிங்கிளோட அப்டேட்ஸ் எதிர்பார்க்கலாம். ஹாட்ஸ்டாரில் அப்கமிங்காக அஃபிஷியலாக ஓடிடியில் ரிலீஸ் ஆக இருக்க படங்கள் ஜெயம் ரவி நடிப்பில் சைரன் ஏப்ரல் 19 ரிலீஸ் ஆகுது. மே 3 மஞ்சுமேல் பாய்ஸ் அஃபிஷியலாக ஓடிடியில் மல்டி லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த 2 படங்களும் இப்போ அஃபிஷியலாக டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் ஓடிடி தளத்தில் நான் சொன்ன தேதியில் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. நடிகர் விஜய் சேதுபதியோட 50வது படம் மகாராஜா. மகாராஜா படம் மே மாதம் ரிலீஸ் ஆகிறதா இன்ஃபர்மேஷன் வெளியாகியிருந்தது. இப்போது மே 16 தியேட்டர் ரிலீஸ்க்கு பிளான் போட்டிருக்கிறதா நியூஸ் வெளியாகிருக்கு. அடுத்ததாக இந்த படத்தோட அஃபிஷியல் அப்டேட்ஸ், ட்ரீசர் மற்றும் ட்ரெய்லர் அனௌன்ஸ்மெண்ட் எதிர்பார்க்கலாம். இப்போதைக்கு மகாராஜா படம் மே 16 ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. ஆர்ஜே விஜய் மற்றும் அஞ்சலி நாயர் நடிப்பில் அடுத்த படம் ஒய்ஃப். படம் அப்கமிங்காக தியேட்டரில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. இப்போ இந்த படத்தோட அஃபிஷியல் மோஷன் போஸ்டர் ஜிபி பிரகாஷ் மற்றும் கௌதம் வாசுதேவ் மேனன் நாளைக்கு ஈவினிங் 3 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறதா இருக்காங்க. ஹாலிவுட் படம் தமிழ் டப் பண்ணி ரீசெண்டாக தியேட்டரில் ரிலீஸ் ஆன படம் காட்ஸில்லா காங். படம் இது வரைக்கும் இந்தியா முழுவதும் 100 கோடிக்கு மேலே பாக்ஸ் ஆஃபீஸில் கலெக்ட் ஆகியிருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. படம் இந்தியாவில் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி மற்றும் இங்கிலீஷ் 4 லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்தியாவில் மட்டும் காட்ஸில்லா காங் படம் 100 கோடிக்கு மேலே பாக்ஸ் ஆஃபீஸில் கலெக்ட் ஆகியிருக்கு. நல்ல வசூலான படங்கள் வரிசையில் 2024 தமிழ் ரிலீஸில் காட்ஸில்லா காங் படம் 4வது இடத்துல இருக்குது. டைரக்டர் நெல்சன் திலீப்குமாரோட இயக்கத்தில் அப்கமிங்கான படம் ஜெயிலர் 2. ஜெயிலர் பார்ட் 1 வெற்றிக்கு அப்புறமா ஜெயிலர் பார்ட் 2 எடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்காரு நெல்சன் அவர்கள். ஜெயிலர் பார்ட் 2க்கு ஹுக்கும்ன்ற டைட்டில் பிளான் போட்டிருக்கிறதா நியூஸ் வெளியாகிருக்கு. இப்போது ரஜினிகாந்த் அவர்கள் அவருடைய அப்கமிங்கான படமான வேட்டையன் படத்தோட ஷூட்டிங்ஸ்க்கு அப்புறமா லோகேஷ் கனகராஜோட இயக்கத்தில் நடிக்கிறாரு. அதுக்கு அடுத்ததாக ஜெயிலர் 2 நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அருண் விஜயோட நடிப்பில் அடுத்த படம் வணங்கான். வணங்கான் படத்தோட கம்ப்ளீட்டான ஷூட்டிங் எடுத்து முடிச்சிட்டதா அருண் விஜய் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. படம் அப்கமிங்காக ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. டைரக்டர் பாலா அவர்கள் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. சுந்தர்சியோட இயக்கத்தில் அடுத்த படம் அரண்மனை பார்ட் 4. அரண்மனை பார்ட் 4 படத்தோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஏப்ரல் 14 நாளைக்கு ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. ஹிப்ஹாப் தமிழா அவர்கள் இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. நாளைக்கு இந்த படத்தில் வந்து அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் சிங்கிள் யூடியூப்பில் ரிலீஸ் ஆகுது. தமிழ் சினிமாவோட அப்கமிங்கான படத்தில் ஒன்று ஒரு நொடி. ஒரு நொடி படம் அஃபிஷியலாக ஏப்ரல் 26 தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. நடிகர் பரத் அவர்கள் ஹீரோவாக நடித்து அப்கமிங்கான புது படம் ஒன்ஸ் அப்பான் எ டைம்ஸ் இன் மெட்ராஸ். இந்த படத்தோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியாகிருக்கு. படத்தில் பரத், அபிராமி, அஞ்சலி நாயர், பவித்ரா லக்ஷ்மிலாம் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் வெளியாகிருக்கு.